காசாவில் முழு உடலையும் செயலிழக்க வைக்கும் புதிய கிருமி கண்டறியப்பட்டு இதுவரை சுமார் 85 பேர் வரை பாதிக்கப்பட்டுள்ளனர். இஸ்ரேல் பாலஸ்தீனத்திற்கு இடையே நடந்து வரும் போரின் காரணமாக காசாவில் மக்கள் அதிக அளவு குவிந்து வருகின்றனர். இந்நிலையில் குயிலின் பார் சிண்ட்ரோம் எனப்படும் இந்த தொற்று நோய் காரணமாக பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு அதிகப்படியான மருந்துகள் செலவிடப்படுவதால் அங்கு அத்தியாவசிய மருந்துகளுக்கான தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. சீனாவின் பொருளாதார போரினால் பிரபல BYD கார் நிறுவனத்தில் விற்பனையும் லாபமும் கணிசமாக சரிந்துள்ளது. அமெரிக்கா சீனா இடையே நடைபெற்று வரும் வர்த்தக போரின் காரணமாகவும் சீனாவில் டெஸ்லா நிறுவனம் விற்பனையை துவங்கியதாலும் சீனாவின் பிரபல கார் தயாரிப்பு நிறுவனமான BYD தாங்கள் நிர்ணயித்ததை விட 55% குறைவாக விற்பனை செய்துள்ளது. இதனால் சுமார் 30% அந்நிறுவனத்துக்கு லாபம் குறைந்துள்ளது. BYD நிறுவனம் அதன் விற்பனையில் சுமார் 80% சீனாவில் செய்வது குறிப்பிடத்தக்கது. பார்ப்பதற்கு நிஜ போலீசார் நிற்பது போல் தோன்றும் வகையில் ஹோலோகிராபிக் போலீசாரை நிற்க வைப்பதன் மூலம் இரவு நேரங்களில் குற்றங்கள் தடுக்கப்படுவதாக தென்கொரிய போலீசார் கூறுகின்றனர். தலைநகர் சியோலில் பரபரப்பான தெருக்களில் AI தொழில்நுட்பத்துடன் கூடிய CCTV கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ள போதிலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடத்திலும் போலீசார் இருப்பதை உறுதி செய்ய முடியாது என்பதால் ஹோலோகிராபிக் போலீஸ் மூலம் எப்போதும் போலீசார் ஒருவர் நிற்பது போன்ற தோற்றம் உருவாக்கப்படுகிறது. இந்த புதிய முயற்சியின் மூலம் அந்த பகுதியில் 22% வரை குற்றங்கள் குறைந்துள்ளதாக போலீஸ் அதிகாரிகள் கூறுகின்றனர். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் வீர ஆஞ்சநேயா தினமும் காலை 8 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.